தாவீது யூதாவின் பெத்லகேமில் ஏசாயின் 8வது மகனாகப் பிறந்தான். குடும்பத்தில் சிறியவனாக இருந்ததால் அவனுக்கு மிகச் சாதாரணமான பணிகள், ஆடுகளை மேய்ப்பதும் வயல்களில் உழைப்பதும் நீட்டிக்கப்பட்டது. பெரிய அண்ணன்கள் எல்லோரும் படையில் இருந்தார்கள். தாவீதோ தனியாக மலைகளில் தேவனை துதியும் சங்கீதங்களைப் பாடும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தான். அங்கேயே அவன் கையால் வீணை வாசிக்கக் கற்றான். மனதை அமைதிப்படுத்தும் இந்த திறமை பின்னர் இஸ்ரவேலின் ராஜவீட்டில் அவனை முக்கியமானவராக மாற்றியது. ஒருநாள் தேவன் இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்க சாமுவேல் தீர்க்கதரிசியை ஏசாயின் வீட்டிற்கு கூட்டினார். எல்லா பெரிய மக்களும் வரிசையாக நிற்கையில் தேவன் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இன்னும் ஒருவன் இருக்கிறானா என்று சாமுவேல் கேட்டபோது, ஏசாய் வெட்கத்துடன், குழந்தை தாவீது ஆடுகளை மேய்க்கிறான் என்றார். அந்தச் சிறுவனே ஓடிவந்து நிற்கும்போது தேவன் சாமுவேலுக்கு, அவனையே அபிஷேகம் செய், ஏனெனில் அவன் இதயத்தை நான் பார்த்தேன் என்றார். அந்த நாள் முதல் தேவனின் ஆவி தாவீதின் வாழ்க்கையில் சக்தியாக செயல்படத் தொடங்கியது. ஆடுகளை மேய்க்கும் நாட்களில் அவன் எதிர்கொண்ட அனுபவங்கள் சிறுவனான தாவீதின் உள்ளத்தில் ஈரமில்லாத துணிச்சலை வளர்த்தன. ஒரு நாள் ஒரு கரடியும் மற்றொரு நாள் ஒரு சிங்கமும் ஆடுகளைத் தாக்கின. தாவீது கைப்பிடியில் இருந்த குச்சியுடன் ஓடிச் சென்று அவற்றின் வாயிலிருந்து ஆடுகளை மீட்டான். கர்த்தரின் உதவியால் அவற்றைக் கொன்று தன் பணி மீது விசுவாசமாக இருந்தான். இந்த அனுபவத்தின் பின்னணியிலேயே பெரிய போர்க்கான பயிற்சி இருந்தது என்பதை தாவீதும் அறியவில்லை. கொஞ்ச நாளில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை எதிர்த்து வரும்போது அவர்கள் பக்கத்தில் இருந்து வெளிப்பட்ட கோலியத் எனும் பெரிய வீரன் அனைவரையும் நிந்தித்து சவால் செய்தான். இஸ்ரவேல் படையெல்லாம் பயத்தில் நடுங்கும் நிலையில் தாவீதோ தனது அண்ணன்களுக்குப் பண்டம் கொண்டு வர வந்த சிறுவன் மட்டுமே. அந்த திமிரான நிந்தனையை கேட்ட தாவீதின் மனம் கொதித்தது. இந்த அன்சர்கம்சைஸ்ட் பெலிஸ்தியன் தேவனுடைய ஜனத்தை நிந்திக்கிறானா என்று கேட்டு முன்வந்தான். சவுல் ராஜா முதலில் தயங்கினாலும் சிங்கத்தையும் கரடியையும் கர்த்தர் காப்பாற்றினான், இந்த கோலியாத்தையும் காப்பாற்றுவான் என்று தாவீது உறுதியாகச் சொன்னபின் அவனை அனுப்பினார். கவசம் கூட அணியாமல் ஒரு ஓடைக்கல் மற்றும் கல்லெறியும் கருவி மட்டும் ஓடிக்கொண்டே வந்த தாவீது கோலியாத்தின் நெற்றியில் கல்லை வீச அது அவரை இடத்திலேயே வீழ்த்தியது. முழு இஸ்ரவேல் தாவீதை பாராட்டி மத்தளித்தது. ஆனால் இதுவே சவுலின் பொறாமையை எழுப்பியது. சவுல் இனிமேல் தன்னுடைய சிங்காசனம் ஆபத்தில் இருப்பதாக நினைத்து தாவீதை கொல்ல முயன்றார். தாவீது ஓடிக்கொண்டு குகைகளிலும் வனாந்தரங்களிலும் மறைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் சவுலை கொல்லும் வாய்ப்புகள் இருமுறை கிடைத்தபோதும் தாவீது வெட்டாமல், அவர் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று மரியாதை காட்டிக் கருணை காட்டினான். தாவீதின் இந்த நீதியும் தாழ்மையும் அவரை இன்னும் மேலானவராக மாற்றியது. பின்னர் சவுல் போரில் இறந்தபோது யூதா மக்களும் பின்னர் அனைத்து இஸ்ரவேலரும் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்த சிறுவன் இஸ்ரவேல் தேசத்தை ஒருங்கிணைத்த மிக விசுவாசமான ராஜாவாக உயர்த்தப்பட்டான். தாவீது எருசலேமை தலைநகரமாக மாற்றி தேவனின் பெட்டகத்தை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் நகரத்திற்கு கொண்டு வந்தான். அவன் தேவனுக்காக ஆலயம் கட்ட நினைத்தான். ஆனால் தேவன், உன் மகன் கட்டுவான் என்று சொன்னார். ஆனாலும் தேவனுக்கான அன்பு குறையாமல் ஆயிரக்கணக்கான சங்கீதங்களை பாடி எழுதியான். தாவீதின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்தது. பாத்ஷேபா சம்பவம். பத்சேபாவைச் சென்றடைந்த பின் அவளின் கணவர் ஊரியாவை போரில் மரணிக்கச் செய்தது மிகக் கடுமையான பாவமாக இருந்தது. இதற்காக தேவன் தீர்க்கதரிசி நாதானின் மூலம் தாவீதை கண்டித்தார். தாவீது உடனே மனந்திரும்பி, என்னால் உமக்கு விரோதமாகத்தான் பாவம் செய்தேன் என்று அழுதார். அவரது மனமாறுதலால் தேவன் அவரை முற்றிலும் விட்டுவிடவில்லை. இதுதான் பாவமில்லாதவன் அல்ல, ஆனால் மனந்திரும்புவதில் முற்றிலும் உண்மையானவன் என்ற அவரது அழகான அடையாளம். பின்னர் பத்சேபாவின் மூலம் பிறந்த சாலமன் தேவனால் ராஜாவாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தாவீது இறுதிக் காலங்களில் தேவனுக்கு அருகில் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களைக் கொண்டு சங்கீதங்களில் அழகான அற்புதமான துதியை பாடினார். கர்த்தர் என் மேய்ப்பான் என்று அவர் நம்பிக்கையுடன் சொல்லியபடி தேவன் அவரை மரணிக்கும் தரைவரை காத்தார். தாவீதின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும் மிக முக்கியமான பாடங்கள். உயர்வு தேவனிடமிருந்து வருகிறது. சிறியவராக இருந்தாலும் தேவன் உத்தை தேர்ந்தெடுக்கலாம். பயத்தை வெல்லும் விசுவாசம் கோலியாத்தையும் வீழ்த்தும்.
தாழ்மை ராஜாக்கிய இதயத்தை உருவாக்கும். தவறு செய்தால் மனந்திரும்பினால் மன்னிப்பும் புதுப்பிப்பும் உண்டு. தேவனுடன் நடந்து சென்ற வாழ்க்கை இறுதியில் மகிமையிலும் கிருபையிலும் முடிகிறது.